ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள். அதுவும் முருகப்பெருமானுக்கு உரிய கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்றுதான் வழிபாடு செய்வார்கள். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன் என்ற பெயர் வருவதற்கு காரணமே விநாயக பெருமான் தான் என்று சொல்லப்படுகிறது. விநாயக பெருமானை சதுர்த்தி திதியில் வழிபட்டதால் தான் செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன் என்ற பெயர் வந்ததாம். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி திதி வந்தால் அது மேலும் சிறப்பு. ஆனால் நமக்கு இன்று சனிக்கிழமையில் சதுர்த்தி வந்திருப்பது இன்னுமே கூடுதல் விசேஷமாக சொல்லப்படுகிறது. அதுவும் ஐப்பசி மாதத்தில் வருகிற வளர்பிறை சதுர்த்தி. இதோடு மட்டுமல்லாமல் இன்று பெருமாள், மகாலட்சுமி, சனி பகவான், ஹனுமன் என்று அனைத்து கடவுள்களின் சக்தியும் ஒன்று சேரக்கூடிய நாள். அதனால் இன்று பல மடங்கு சிறப்பை தரக்கூடிய சதுர்த்தியாகத்தான் திகழ்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த தினத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை நாம் செய்வதற்கு 2 பொருட்கள் தேவைப்படும். ஒன்று வசம்பு, மற்றொன்று நெய். பொதுவாகவே வசம்பு என்பது பணத்தை ஈர்க்கும் சக்தி உடையதாக இருக்கிறது. எந்த பரிகாரமும் செய்யாமலேயே வீட்டில் வசம்பை மட்டுமே வாங்கி வைத்தாலே அந்த இடத்தில் பணவரவு என்பது அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வசம்பை வைத்து நாம் பரிகாரம் செய்தோம் என்றால் கண்டிப்பான முறைகள் பணவரவிற்கு எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வசம்பை இன்றைய தினம் வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் இந்த வசம்பை காட்டி நன்றாக எரித்து கரியாக்கி கொள்ளுங்கள். பிறகு அதனுடன் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருளாக கருதப்படும் நெய்யை கலந்து நன்றாக குழைத்து மையாக தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மையை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டு நிலைவாசல் கதவின் பின்புறமாக சில வார்த்தைகளை எழுத வேண்டும். முதலில் விநாயக பெருமானுக்கு உரிய சின்னமான ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து கொள்ளுங்கள். அடுத்தது முருகப்பெருமானுக்கு உகந்த பிரணவ மந்திரமான ஓம் என்பதையும் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக விநாயக பெருமானுக்கு உரிய ஏஞ்சல் எண்ணை எழுதி கொள்ள வேண்டும். அந்த எண் 464229 இப்படி எழுதி கொள்ள வேண்டும். இது யார் கண்ணிற்கும் தெரியாத அளவிற்கு எழுதி கொள்ளுங்கள். இதை மறுபடியும் அடுத்த மாதம் சதுர்த்தி திதி வரும்போது நிலைவாசல் கதவை துடைத்துவிட்டு மறுபடியும் எழுத வேண்டும். இப்படி நாம் ஒவ்வொரு வளர்பிறை சதுர்த்தி தினத்திலும் செய்யும் போது முருகப்பெருமான் மற்றும் விநாயக பெருமானின் அருளால் நம் வீட்டில் பணவரவிற்கு எந்தவித தடையுமே இல்லாமல் இருக்கும். மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை வீட்டில் இருக்கும் யார் வேண்டுமானாலும் முழு நம்பிக்கையுடன் செய்து பலன் அடையலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.